பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவே முழுமையானவர், முதன்மையானவர் என்கிற முக்கிய செய்தியை கொலோசிய நிருபத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். ஏனென்றால் எப்பாப்பிராம் மூலமாய் நிறுவப்பட்ட கொலோசிய திருச்சபையிலே யாரும் எதிர்பாராத விதத்திலே இயேசு கிறிஸ்து முழுமையானவர், முதன்மையானவர் என்பதற்கு முரணான பல போதனைகள் வந்தது. அந்த போதனைகளை கேட்ட எப்பாப்பிரா அதை பவுலடியாரோடு பகிர்ந்து கொண்டார். பவுலடியார் அதற்குரிய பதிலை அல்லது விளக்கங்களை இந்த நிருபத்தில் எழுதுகிறார். இந்த கொலோசிய நிருபத்தை கற்று வருகிற உங்களை நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுடைய நண்பர்களும் நீங்களும் இதில் பங்கு பெறுகிறீர்கள். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலமாக யூடியூப் மூலமாய் வருகிற இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது இதனுடைய சந்தாதாரராக உங்களை இணைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். சத்திய வசனத்தின் மூலமாய் அவர்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்தார்கள். ஆண்டவர் பேருள்ள விசுவாசம், பிற விசுவாசிகளோடு உள்ள அன்பு உறவு, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே அவர்கள் அதிகம் வளர்ந்தார்கள். அது எப்படி நடந்தது என்பதை பவுல் சொல்லுகிறார். சத்திய வசனத்தை அவர்கள் கேட்டார்கள், அது நற்செய்தியாக அவர்களிடத்தில் போய் சேர்ந்தது. கேட்டார்கள், அதை சரியாய் அறிந்து கொண்டார்கள். அதன் மூலமாய் அந்த நற்செய்தி அவர்களுக்குள்ளே பலன் தந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலும், உண்மையாய் கேட்பதிலும், அது எனக்குரியது என்கிற புரிந்து கொள்வதோடு ஏற்றுக்கொள்வதிலும், அதை அறிதலிலும் வளரும் போது அது நமக்குள்ளே பலன் தரும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை கேள்விப்பட்ட பவுலடியார் இதை எப்பாப்பிரா எங்களுக்கு சொன்னார், உங்களுடைய அன்பை பற்றி சொன்னார், உங்களுடைய சாட்சியை பற்றி சொன்னார் என்று 1 அதிகாரத்தில் 7-8 வசனங்களிலே அவர்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த நிலையிலே நீங்கள் இருந்தால் மட்டும் போதாது, இதிலே நீங்கள் கொஞ்சம் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 9, 10, 11 ஆகிய வசனங்கள் கொலோசை சபைக்காக பவுலடியார் ஏறெடுத்த ஜெபங்கள். சிறைச்சாலை நிருபங்களின் வழியாக பவுலடியார் ஏறெடுத்த ஜெபங்கள் மிக ஆழமான அர்த்தமுள்ள ஜெபங்கள். நீங்கள் சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிற எபேசியர், பிலிப்பியர், கொலோசிய நிருபத்திலே இருக்கிற ஜெபங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்களானால் அது நம்முடைய ஜெப வாழ்வுக்கு அநேக சவால்களை எடுத்து தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த ஜெபத்திற்கும் நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். விசுவாச வாழ்வின் தேர்ச்சிக்காக இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இட்ஸ் எ பிரேயர் ஃபார் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். ஆன்மீக வாழ்விலே அல்லது விசுவாச வாழ்விலே நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அல்லது அதற்காக பவுலடியார் ஜெபிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 9, 10, 11 வசனங்களை நாம் இந்த இடத்துல நான் படிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தியை கேட்டு அறிந்து அது நமக்குள்ளாக பலன் தர வேண்டும் என்றால், அந்த பலன் எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே, சொல்லப்போனால் எல்லா நேரங்களிலும் எப்பொழுது சவால்கள் வருகிறது, கடினங்கள் வருகிறது, நாம் எப்பொழுது சோர்ந்து போகிறோம், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று நான் முயற்சிக்கும் போது, அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலோடு நான் செயல்படும் போதுதான் பிரச்சனை வருகிறது. எனவேதான் பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் அவருடைய திருவசனத்தை கேட்டு அறிந்து அதில் மூலமாய் வருகிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இந்த சித்தத்தை அறிகிற அறிவு எப்படி இருக்க வேண்டும்? 2 வார்த்தைகளை பவுலடியார் சொல்லுகிறார். ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஞானம் என்பது நான் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு என்று சொல்லலாம். தெய்வ பயத்தினாலே எனக்கு கிடைக்கிற அறிவு என்று சொல்லலாம். விவேகம் என்று சொல்லும்போது எனக்குள் ஏற்படுகிற ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல், எ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் எ மெச்சூர்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருவசனத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் எல்லாம் தேவ சித்தத்தை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தும் போதுதான் நீங்களும் நானும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை, எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற, ஞானத்தோடும் விவேகத்தோடும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று யோசித்து பாருங்கள். அந்த நிலை உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாய் இருக்க முடியும், சாட்சியாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவ சித்தத்தை அறிகிற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நம்முடைய வாழ்க்கையின் கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தாமே உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.